தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தில் பிரதமர் மோடிக்குதான் தூக்கம் வரவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டணியில் இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திருச்சியில் தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கினார். திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணியின் திருச்சி வேட்பாளர் துரை வைகோ மற்றும் பெரம்பலூர் வேட்பாளர் அருண் நேரு ஆகியோரை அவர் அறிமுகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து பரப்புரையை தொடங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின், திருச்சி பாதை எப்போதும் வெற்றி பாதைதான் என்றும், புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளையும் நிச்சயம் வெல்வோம் என்றும் கூறினார். பாஜக தலைமை தவறுக்கு மேல் தவறு செய்து வருவதாக கூறிய முதலமைச்சர், தேர்தல் என்பதால்தான் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருகிறார் என்றும் கூறினார். சமீபத்தில் சேலத்தில் உரையாற்றின பிரதமர் மோடி அவர்கள், தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வாக்கு அதிகமாகிவிட்டதால் திமுகவினருக்கு தூக்கம் வரல அப்படின்னு பேசியிருக்கிறார். உண்மையில தன்னுடைய ஆட்சி முடிய போகுதுன்னு பிரதமர் மோடிக்குத்தான் தூக்கம் வரல. அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி பயம் அவருடைய முகத்திலையும் கண்ணிலையும் நல்லா தெரியுது. தேர்தலுக்கு தேர்தல் நீங்க நடத்துகிற கபட நாடகங்கள் இனி தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நம்ப மாட்டாங்க, உங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றும் சட்டங்களை ஆளுநர் கிடப்பில் போடுவதும், நீதிமன்றம் சென்று ஒவ்வொரு சட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டியுள்ளது எனவும் முதலமைச்சர் சாடினார். மக்களுக்கான சட்டங்களை நாம நிறைவேற்றினா அதுக்கு ஒப்புதல் தராமல் இருந்துறாரு. நாம ஒவ்வொரு முறையும் உயர் நீதிமன்றத்துக்கு போகணும். நேற்றும் இன்றைக்கு மாதிரி வரலாற்று வேற எந்த ஆளுநரையாவது நீதிமன்றம் இப்படி கடுமையான கேள்விகள் கேட்டிருக்கா? அப்படிப்பட்ட கேள்விகள் நேற்றைக்கு கேட்கப்பட்டிருக்கு. மக்களை எதிர்கொள்ள பயப்படக்கூடிய பாஜக அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் மூலமாகவும் ஆளுநர் மூலமாகவும் எதிர்கொள்கிறது கோழைத்தனம், வேடித்தனம். பாஜகவின் கதை, திரைக்கதை, வசனம் இயக்கத்தில் கள்ளக்கூட்டணி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அதிமுக என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடினார்.